வெல்கம் டு சயின்ஸ் ஃபோர்ஸ். வணக்கம். இன்னைக்கு நாம உலகையே அச்சுறுத்துற ஒரு முக்கியமான மருத்துவ நிலைய பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் ஹைப்பர்டென்ஷன். இந்த தொகுப்புல ஹைப்பர்டென்ஷனை வெறும் மருத்துவ கண்ணோட்டத்துல மட்டும் இல்லாம ஒரு சாதாரண மனிதனா, ஒரு லைஃப் சயின்ஸ் மாணவனா, அப்புறம் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா, இப்படி பல கோணங்கள்ல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். உங்களில் பலரும் ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர்ஸ் பிளட் பிரஷர் செக் பண்ணிட்டு 120/80 இருக்கு அப்படின்னு சொல்றத கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் என்னன்னு இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க உடம்புக்குள்ள ஓடுற ரத்த குழாய்கள்ல இந்த எண்கள் என்ன மாயங்களை செய்யுதுன்னு தெரியுமா? நாம இன்னைக்கு பயணிக்க போற பாதை இதுதான். முதல்ல பிளட் பிரஷர் அப்படின்னா என்ன, அதோட அளவீடுகள் என்ன, வகைகள், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அப்புறம் ஏன் இதை அமைதியான கொலையாளி அப்படின்னு சொல்றாங்க, கடைசியா இதற்கான சிகிச்சைகள், இதெல்லாத்தையும் தான் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல பிளட் பிரஷர் அல்லது ரத்த அழுத்தம்னா என்னன்னு பாப்போம். ஹைப்பர்டென்ஷன் அல்லது உயர் ரத்த அழுத்தம்னா என்ன? இத ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க இதயத்தை ஒரு தண்ணீர் மோட்டாராகவும் உங்க ரத்த நாளங்களை தண்ணீர் குழாய்களாகவும் கற்பனை செஞ்சுக்கோங்க. இதயம் ரத்தத்தை பம்ப் செய்யும்போது அந்த ரத்தம் ஆர்டரிஸ் எனப்படும் தமனிகள் வழியா பாயுது. அப்படி பாயும்போது அந்த குழாயோட சுவர்கள்ல ஒரு உந்து விசையை ஏற்படுத்துது இல்லையா? அதுதான் பிளட் பிரஷர். இந்த அழுத்தம் தொடர்ந்து அதிகமாதே இருக்கும்போது அந்த குழாய்கள்ல அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் அப்புறம் டேமேஜ் ஏற்படுது. இதுதான் ஹைப்பர்டென்ஷன். இந்த இரத்த அழுத்தத்தை நாம 3 கோணங்கள்ல புரிஞ்சுக்கலாம். ஒரு சாதாரண மனிதனுக்கு இது தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுற குழாயில ஏற்படுற அதிகப்படியான அழுத்தம், அவ்வளவுதான். ஆனா ஒரு லைஃப் சயின்ஸ் மாணவரோட பார்வையில இது கார்டியாக் அவுட்புட் மற்றும் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் ஆகிய ரெண்டோட பெருக்கல் பலன். அதாவது இதயம் எவ்வளவு ரத்தத்தை பம்ப் செய்யுது, அந்த குழாய்கள் எவ்வளவு மின்தடைய கொடுக்குது அப்படிங்கிறது தான். அதே ஒரு மருத்துவ மாணவருக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆழமானது. சிஸ்டமிக் ஆர்டரியல் பிரஷரோட நாள்பட்ட அதிகரிப்பால் ஏற்படுற வாஸ்குலர் ரீமாடலிங் மற்றும் எண்டோதீலியல் டிஸ்ஃபங்க்ஷன். இதுதான் உண்மையான பிரச்சனை. இப்போ திரும்பவும் அந்த 120/80 எண்களுக்கே வருவோம். மேல இருக்கிற எண் சிஸ்டாலிக் பிரஷர், கீழே இருக்கிற எண் டயஸ்டாலிக் பிரஷர். இது எப்படி பிரிச்சு புரிஞ்சுக்கிறது? சாதாரண மக்களா நாம தண்ணீர் நிரம்பின ஒரு பலூனை ரொம்ப பலமா நசுக்கிறதா கற்பனை செஞ்சுக்கோங்க. அப்படி நசுக்கும்போது ஏற்படுற அந்த உச்சக்கட்ட அழுத்தம் தான் சிஸ்டாலிக் பிரஷர். நசுக்கி முடிச்ச பிறகு பலூன்ல மிச்சம் இருக்கிற அழுத்தம் டயஸ்டாலிக் பிரஷர். இத மருத்துவ ரீதியா பார்த்தா இதயத்தோட கீழறைகள் சுருங்கும்போது, அதாவது வென்ட்ரிகுலர் சிஸ்டால் ஏற்படும்போது உருவாவது சிஸ்டாலிக் அழுத்தம். இதயம் ரிலாக்ஸ் ஆகும்போது